வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 26 கதையை தொடருவோமா நண்பர்களே? புகழ் கூறியதை கேட்டு கல்லாய் சமைந்து நின்றிருந்தார் மீனாட்சி. விளையாடினேன் என்று சொல்லிவிடு என்றுதான் மனம் கேட்டது அவருக்கு. போயிட்டா புகழ், திகழ் போயிட்டா, நான் வேண்டாம்னு போயிட்டா என்று ஆரியன் கூறவும் புகழ் அதிர்ந்து நிற்க, நீயாவது சொல்லுடா, என்ன நடக்குதுங்க என்று மீனாட்சி கேட்கவும் தயங்கி தயங்கி உண்மையை ஒப்புக்கொண்டிருந்தான் புகழ். எங்க இருந்துடா வந்தது இவ்வளோ தைரியம் உங்களுக்கு ராஸ்கல்ஸ்? ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எனக்கு மருமகளாக என்கிட்டயே நடிக்க வச்சு அதை என்கிட்ட சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை என்ற விஸ்வநாதன் அதிர்ச்சியோடு கோபமாய் கேட்க தலைகுனிந்து நின்றான் புகழ். எந்த இடைவெளியில் ஆரியன் அங்கிருந்து அவன் அறைக்கு சென்றான் என்று தெரியாத அளவிற்கு புகழ் பேச்சை மற்ற இருவரும் கேட்டு அதிர்ந்து நின்றிருக்க எதுவும் பேசவோ சொல்லவோ முடியாத அயற்சி ஒரு புறம், செய்த செயலில் குற்ற உணர்வு ஒரு புறம் என ஆரியன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்திருந்தான். சொசைட்டியில் என் பேர் என்ன ஆகணும்னு நினச்சி பார்த்தீங்களாடா முட்டாள்? இதுக்கு தான் அவன் பார்ட்டி வேண்டாம், ரிசப்ஷன் வேண்டாம்னு நின்னானா? இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சா என்று தலையில் கை வைத்து டென்ஷன் ஏற ஏற அழுத்தி கொண்டு நின்றார் விஸ்வநாதன். எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் தான் மாமா அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்போ இஷ்டம் இல்லை. பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நின்னான். அதுவும் அம்மம்மா வேற அவன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம்னு சொல்லவும் வேற வழி இல்லாம தான் நான் என்றவன் தலை குனிய, பாரு உன் மகனை சொன்னா என்ன பேசுவியே, இப்ப பாரு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஏற்கனவே ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு விஸ்வநாதன் மகனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிட்டாம், திருட்டு கல்யாணம் ஆகிட்டாம்னு. இப்போ இது தெரிஞ்சா அவ்வளவு அசிங்கம் என மனைவியிடம் விஸ்வநாதன் கோபமாய் கேட்க அசையாமல் அமர்ந்திருந்தார் அவர். அத்தை என்று அவன் அருகில் சென்று மண்டிட்டு அமர்ந்தான் புகழ். மன்னிப்பு கேட்க முடியாத பெரிய பாவம்னு எனக்கு இப்பதான் தெரியுது அத்தை. எல்லா தப்பும் என்னோடதான். நான் தான் எல்லாம் அவசரப்பட்டு. ஆனா ஆர்யாக்கு திகழ்மதி தான் எல்லாம். திகழ்மதி அவனுக்கு ரொம்ப விரும்புகிறான். அவங்களை ஆர்யாக்கு எப்போ எப்படி தெரியும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் திகழ்மதி தான் இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு தெரிஞ்ச அப்புறம்தான் இந்த ட்ராமா ஆரம்பமாச்சு. அவனுக்கு முதல்ல இதில் இஷ்டமே இல்லை. திகழ்மதிக்கு அவனை பிடிக்கணும்னு தான் இங்கே கூட்டிட்டு வந்தான். ப்ளீஸ் அத்தை, அவன் பாவம் என்று மீனாட்சியின் கைகளை பிடிக்க, மதி இவ்வளோ நாளும் என்கிட்ட நடிக்கவா செஞ்சா என்ற மீனாட்சியின் கேள்வி பாவமாய் பார்த்தான் புகழ். அத்தை, அவ என் மருமக இல்லையா? மீனாட்சி. அத்தை, மதிய தான் அத்தை ஆர்யா லவ் பண்ணுறான். அவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க இவ்வளவும் பண்ணினான் புகழ் சொல்ல, ஆனால் பண்ணிக்கலை. அம்மா அப்பா கிட்டேயே ஏமாத்தியிருக்கான். இவ்வளவு நாளும் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம். இன்னும் 10 நாளில் விஐபி எல்லாம் கூப்பிட்டு அவன் கல்யாணத்தை எல்லாருக்கும் தெரிய வைக்க என்னென்ன பிளான் வச்சுருந்தேன் தெரியுமா? விஸ்வநாதன் மீண்டும் கோபம் குறையாமல் பேச, என் பையன் வாழ்க்கையை நான் கேட்டு துடிச்சு போயிருக்கேன். நீங்கள் உங்கள் பேர் மரியாதையை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. என்னங்க இது? அவன் எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தீங்கல்ல? உயிரே இல்லாமல் இருக்கான். அதை பற்றி கவலை இல்லாமல் என்னென்னவோ பேசுகிறீங்க மீனாட்சி கணவனிடம் கேட்க, மீனாட்சி மகனை விட்டு கொடுக்காமல் பேசவும் தான் அவர் புரிதலில் கொஞ்சம் நிம்மதி வந்தது புகழுக்கு. அவன் பண்ணின வேலைக்கு அவனை இடுப்பில் வச்சு கொஞ்சவா செய்வாங்க? என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க 2 பேரும். அவங்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்ன கேட்டுட்டு இருக்க? எப்படியோ போகட்டும். அடுத்த முகூர்த்தத்தில் ஊர் பார்க்க அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிடணும். நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்ல புகழ் அதிர்ந்தான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இவ்வளோ தூரம் அவங்க யோசிக்க காரணம் யார்? நாம தான். பெற்றவங்க பிள்ளைங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னா அவங்க நம்ம கையை விட்டு நடக்கதான்னு பார்ப்பாங்க. இதோ என் புள்ள மாதிரி தவிச்சுத்தான் நிற்பாங்க என்று அழ, அத்தை என அவரை தாங்கி நின்றான் புகழ். அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிங்க. அது பிடிக்கலைன்னு சொன்னான் தானே? அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? உங்கள் அம்மா சொத்து வேணும்னா கல்யாணம் பண்ணுன்னு ஒரு பக்கம், நீங்கள் இந்த சொத்தோடு வரப்போகிற பொண்ணு செல்வாக்கு உள்ள இடமா இருக்கணும்னு ஒரு பக்கம் பார்த்தீங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே. எல்லாத்தையும் பொறுத்து பார்த்து தான் இப்போ இப்படி பண்ணியிருக்கான் என்றார் மீனாட்சியும் கோபமாய்.
அத்தை, எல்லாம் சரிதான். ஆனால் அவனா இதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. நான் தான், என்னால் தான் இவ்வளவும் என்று புகழ் சொல்ல, இருக்கலாம் புகழ். ஆனால் ஆர்யா யோசிக்காமல் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டானே. அவனுக்கு பிடிச்சிருந்தது, எல்லாம் சரிதான். ஆனால் நான் சொன்னதும் உண்மைதானே. அவன் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து நாங்களும் கேட்டு இருக்கணுமே. இப்பவும் பாரு, உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறாராமா. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட என்றார் ஆதங்கமாய். இப்போ என்னதான் பண்ண சொல்ற? அவன் பண்ணினது சரியா? தப்புதான். ஆனா இப்போ அவன் தனியா நிற்கிறான், தவிச்சு நிற்கிறான். துணையா நாம இருக்கணும். எனக்கு என் புள்ள தான் முக்கியம் என்றவர், எல்லாம் பொய்யாவே இருக்கட்டும், இப்போ எதுவும் அவனை கேட்க வேண்டாம், அவனா வரட்டும் என்று விட்டார். என்னவோ பண்ணு, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பார்த்துக்கங்க என்று சொல்லி சென்று விட்டார் விஸ்வநாதன். தான் செய்த வினையின் வீரியமே இப்பொழுதுதான் முழுதாய் புரிந்தது புகழுக்கு. ஒரு குடும்பத்தையே கலைய வைத்து விட்ட வருத்தம் அவன் முகத்தில் அப்பட்டமாய் தெரிய, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தெரியவில்லை. மதி எப்படிடா உங்ககிட்ட வந்து மாட்டினா? பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு தெரியாமல் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கீங்களே என்று புகழிடம் தனியாய் கேட்டு கலங்கினார் மீனாட்சி. மதியின் குடும்ப சூழல், அவளின் வேலை என அனைத்தையும் அவன் கூற, இதெல்லாம் பாவம்டா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று அதற்குமே அத்தனை ஏச்சுக்கள் தான். அப்பவே சந்தேகப்பட்டேன். நடுராத்திரி நான் பார்க்கும்போதெல்லாம் இவன் ஹாலில் தூங்கிட்டு இருந்தான். நேரடியாக கேட்க முடியாமல் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு அதுக்கு துணையாக என்னையும் சேர்த்து விட்டுட்டீங்களே என்று ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து மீனாட்சி கவலையில் அழ, அவர் முகம் பார்த்து பேசிட முடியவில்லை புகழுக்கு. மகிழினியோடு திகழ்மதி வீடு வந்து சேர்ந்தபோது இருட்டி இருந்தது. ஆட்டோவில் அக்காவின் முகத்தை பார்ப்பதும் திரும்பதுவுமாக இருந்த மகிழினி அவளின் வலது கையை கெட்டியாய் பிடித்தபடி அமர்ந்து கொண்டாள். அழவில்லை, ஆனாலும் கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது திகழ்மதிக்கு. சில முறை கேட்டு பார்த்த மகிழினி பின் தொந்தரவு செய்யாமல் அமைதியாய் கைகளை பிடித்தபடி வர, திகழ்மதியின் மனம் முழுவதும் தன்னை அதிர்ச்சியாய் பார்த்து நின்ற மீனாட்சியோடு கலங்கிய விழிகளோடு தன்னை நோக்கி ஆரியனும் தான். அந்த நிலையை ஏற்கொள்ளவே முடியாத கோழையாய்தான் அங்கிருந்து ஓடி வந்திருந்தாள். தான் செய்தது மீனாட்சிக்கு துரோகம். ஆம், துரோகம் என்றுதான் அவள் நினைத்தாள். எத்தனை அன்பாய் அந்த வீட்டின் ஒவ்வொரு நடைமுறைகளையும் மகனின் பிடித்ததையும் என அவர் அவளிடம் விவரித்திருப்பார். மகிழினி அங்கே அவருக்கு அறிமுகப்படுத்த கூட நான் வரவில்லை. அவரே அல்லவா அறிந்து பேசி பழகி என தன் வீட்டு பிள்ளையாய் நினைத்து பழகினார். அதன் பின்னும் அவர் முன் மருமகளாய் நடிக்க ஒரு துளியேனும் முடியவில்லை. அதுதானே துரோகம். செய்ததெல்லாம் போதாதா? மேலும் மேலுமா? பணத்துக்காக ஒரு உயிரை அன்பெனும் போர்வையில் அல்லவா சித்திரவதை செய்கிறோம் என்ற எண்ணங்களெல்லாம் சேர்ந்துதான் அவளை உடனே அங்கிருந்து கிளம்ப வைத்தது. ஆனாலும் தன் விழியோடு கலந்த அவன் விழிகள் காலத்திற்கும் அந்த பார்வை மறக்காது. வார்த்தைகளால் அவன் காதலை கூறிய போது கூட இத்தனை உணரவில்லை அவள். அவனின் அந்த ஒற்றை பார்வை, அதுதான் அவனை விட்டு விலகுவதை தாங்க முடியாமல் அவன் யாசித்து பார்த்த அந்த பார்வை கண்களை விட்டு அகல மறுத்தது. அக்கா வந்தாச்சு. மகிழினி இவன் குரலில் தான் உணர்ச்சி வசத்துக்கு வந்தவள் உள்ளே செல்ல மாமாவின் வீடு பூட்டியிருந்தது. செக்கப் போயிட்டாங்க போலக்கா என்று சொல்லி மேலே வந்தாள் மகிழினி சகோதரியிடம். கீழே சிதறி கிடந்த பூக்களை பார்வையால் வெறித்து அமர்ந்திருந்த அரவிந்த் தங்கையோடு தன் அக்காவின் வருகையில் மற்றவையெல்லாம் மறந்து போக வேகமாய் சென்றான் அவர்கள் அருகில். எப்பக்கா வந்த? மகி, நீ எப்படி அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறதா தான் நான் சொன்னேன் என்ற அரவிந்த் திகழ்மதியின் கலங்கிய கண்களை 2 நொடி கழித்துதான் கண்டான். நேசம் வளரும். இந்த பகுதி இதோடு நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.